ஃபர்ஸ்ட் பால்லேருந்தே அடிச்சு நொறுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக். என்னடா அது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமா, நேத்திக்கு நடந்த T20 கிரிக்கெட் வேர்ல்டு கப், இந்தியாலையும் ஸ்ரீலங்காலையும் கிரிக்கெட் வேர்ல்டு கப் ஆரம்பிச்சாச்சு. நேத்திக்கு சுவாரஸ்யமா 3 மேட்ச் நடந்தது. அதுல மார்னிங் மேட்ச் பாகிஸ்தான் வெர்சஸ் நெதர்லாந்து, ஆஃப்டர்நூன் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் ஸ்காட்லாந்து, ஈவினிங் மேட்ச் வானவேடிக்கை அப்படின்னு நினைச்ச மேட்ச் வாங்கடேல தான் வச்சிருந்தாங்க. ஆனா அங்க வானவேடிக்கை இல்லை, நீங்க வாங்கடே நாங்க பார்க்குறோம் உங்களை அப்படின்னு யுஎஸ்ஏ சொன்ன மாதிரி இருந்தது. பயங்கர ஷாக்கு ஒட்டுமொத்த க்ரௌடுக்கும். நான் உங்கள் சத்யா ஃப்ரம் எஸ்எஸ் அகாடமி கோவை அண்ட் எஸ்எஸ் ஸ்போர்ட்ஸ் இந்தியா. வாங்க டே 1 T20 கிரிக்கெட் வேர்ல்டு கப்பில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ ஈவினிங் மேட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் சுவாரஸ்யமா. இந்தியா வெர்சஸ் யுஎஸ்ஏ ஈவினிங் மும்பை வாங்கடே மைதானத்தில் ஆரம்பித்தோடனே எல்லாருக்கும் மார்னிங்லேருந்தே அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். இந்தியா அடிச்சு நொறுக்க போகிறாங்க, ஏன்னா யுஎஸ்ஏ சின்ன டீம். லாஸ்ட் வேர்ல்டு கப் இந்தியா தான் வின் பண்ணியிருந்தாங்க ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்பில். அதில் அந்த மேட்ச் நடந்தது வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் யுஎஸ்ஏல தான். அப்போவே யுஎஸ்ஏ நல்லா பண்ணாங்க. அதில் பாதி பிளேயர்ஸ் இந்தியன் டீமில், அதாவது இந்தியன் டீம்லன்னா இந்தியா ஆரிஜினில் இருந்து இங்கே லோக்கல் மேட்சஸ்லாம் விளையாண்டவங்கெல்லாம் அங்கே போயிருக்காங்க. அங்கே உள்ள ஹர்மன் பிரீத் சிங் இவங்கெல்லாம், ஸோ முனாக் பட்டேல், ஸோ இவங்கெல்லாம் நிறையா பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் அவங்க எல்லாம் இந்தியன் ஆரிஜின், அங்கே யூஎஸ்ல செட்டில் ஆகி அது ஒரு பாதி மினி இந்தியன் பி டீம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவு இருந்தது. அப்போ அபிஷேக் சர்மா அண்டு இஷான் கிஷன் ஓப்பனிங். யுஎஸ்ஏ டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்துட்டாங்க. ஏன் இவங்க ஃபீல்டிங் எடுத்துட்டாங்க? இன்னைக்கு வச்சு செய்ய போறாங்க பாரு இந்தியா டீமு, அடிச்சு நொறுக்கி 300 ரன் கொண்டு வர போறாங்க அப்படின்னா எல்லாரும் டிவி பார்த்தவங்களும் சரி அண்டு ஆடியன்ஸும் ஸ்டேடியத்தில் இருந்தவங்களும் எல்லாரும் ஜாலியாக கரகோஷத்தோட வந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரே செம்மையா போலிங் பண்ணார். இஷான் கிஷன் அப்பவே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருந்தார். பால் உள்ள போறதும் ஸ்டிக்கு பக்கத்தில் போறதும் இப்படியே இருந்தது. ஒரு வழியா 6 ரன் அந்த ஃபர்ஸ்ட் ஓவரில் பவர் பிளேல அடிச்சிட்டாங்க. ஒரு பால்லேயே 6 ரன் அடிக்கிறவங்க ஒரு ஓவரில் 6 ரன் தான். சரி, அப்புறம் செகண்ட் ஓவர் நம்ம அபிஷேக் சர்மா அடிச்சு நொறுக்க போறாரியா, ஒவ்வொரு பாலும் 6 அடிச்சு பறக்க விட போறாரியா. அப்படிதான் எல்லாரும் ரெடியா இருந்தா அபிஷேக் சர்மா அப்படி யூஸ்வலா அடிப்பாரு, அந்த மாதிரி அடிச்சாரு. கரெக்டா பவுண்டரி லைன்ல கையிலேயே உட்காந்துது கோல்டன் டக்கு. இது அபிஷேக் சர்மாவை எதிர்பார்க்கல, டிவி பார்த்தவங்களை எதிர்பார்க்கல, ஆடியன்ஸும் எதிர்பார்க்கல. வேர்ல்டு கப் மேட்ச், முதல் மேட்ச் கோல்டன் டெக். எப்படி இருக்கு பாருங்க, எல்லாருக்கும் ஷாக். அது நல்ல ஃபீல்டு செட்டப் அவருக்கு. சரி, திலக் வர்மா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், அவர் இப்போ தான் காயத்திலேருந்து வந்திருக்காரு. அவர் வந்தார். ஃபர்ஸ்ட் 3 பேட்டர்ஸும் லெஃப்ட் ஹேண்டர்ஸ். இது மாதிரி 1999க்கு அப்புறம் இப்போ தான் இந்தியன் டீமில் இருக்கு இந்த மாதிரி. சரி, இஷான் கிஷன் ஒரு பக்கம் 4 அது எதுன்னு அடிச்சிட்டு இருந்து ஒரு 20 ரன்ஸ் அடிச்சிருந்தப்ப அப்படியே எக்ஸ்ட்ரா கவரில் அடிக்கிறாரு. நார்மலாக, ஏன்னா பவர் பிளே தானே, பவுண்டரி போயிடும். ஆனால் ஃபீல்டர் தலைக்கு மேலே அடிக்காம நார்மலாக அடிச்சாங்க, கேட்ச். 2வது விக்கெட்டு காலி பவர் பிளேல. சரி, திலக் வர்மா இருக்காரு, நம்ம சூரியகுமார் வந்துட்டாரு, பார்த்துப்பாங்க ஐயா ஒரு வழியா அப்படின்னு நினைச்சு எல்லாரும் பண்ணா திலக் வர்மா ஒரு 24 ரன்ஸ் நல்லா அடிச்சிட்டு இருந்தேன். பார்த்தா திலக் வர்மாக்கும் அப்படியே ஒரு ஷார்ட் பால், அவரை லாக் பண்ணி அப்படி பார்த்தோன்னா ஈஸி கேட்ச். என்ன பிளானிங் பாருங்க. 3வது விக்கெட்டு காலி. சரி, நம்ம சிக்ஸர் சிவம் துபே வந்தார், இவராது அடிக்க போறாருப்பா அப்படின்னு பார்த்தா அவர் பாலை போட்டதும் சரி, இவர் இப்படி வச்சதும் சரி, ஸ்ட்ரெயிட்டா போய் பின்னாடி கேட்ச். 46க்கு 4. பவர் பிளேவே முடியல. எப்படி இருக்கும் ஓப்பனிங் மேட்ச்ல? அந்த மாதிரி இந்த எண்ணில் சூரியகுமார் அங்க சரி
வாப்பா நம்ம ரிங்கு அப்படின்னு ரிங்கு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷனுக்காக. சூரியகுமாரும் ரிங்கும் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பண்ணா சரி சூரியகுமார் தான் இந்த எண்ணில் இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ரிங்கு வந்து ஒரு ஷார்ட் ஆட போக கரெக்டாக பவுண்டரியில் இல்லை கேட்ச். தேவையா? சரி வா பரவாயில்ல, நம்ம பட்டைய கலப்புற பாண்டியா இருக்காரு அப்படின்னு அவரும் வந்து ஒரு ஷாட் அடிச்சார். சூப்பரியா பாண்டியா, ஃபோரியா அப்படின்னு நினைச்சு பார்த்தா அவரும் அடுத்தது காலி. என்னப்பா நடக்குது இங்க? கிடு 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 கிடுன்னு 5 விக்கெட்டு காலி. வாப்பா நம்ம அக்ஷர், அவர் தான் வைஸ் கேப்டன். சூரியகுமார் கேப்டன், அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டன். திருப்பி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். இவங்க 2 பேரும் கொஞ்சம் அப்படியே சமாளிச்சு ஒரு 40 ரன்னு தேத்துறாங்க. அப்போ பார்த்தா நம்ம அக்ஷர் பட்டேல் வழக்கம் போல அவுட். ஷார்ட் அடிக்க போறேன்னு, ஏன்னா வேற வழி இல்லை, ஏன்னா 2 ரன் அடிக்கணுமே. 100 ரன் வருவோமா, 120 ரன் வருவோமா, அப்படிதான் இருந்தது. அந்த ஸ்பின்னர்லாம் நல்லா பவுலிங் பண்ணார். அவர்லாம் வந்து மும்பைல தான் அவருடைய பர்த் எல்லாமே. இங்கிருந்து அங்கே போய் செட்டில் ஆனவங்க யூஎஸ்ல. அப்போ எப்படி இருக்கும்? அப்போ தான் நம்ம சூரியகுமார் யாதவ் ரொம்ப சூப்பராக ஆடினார். எந்த பால் அடிக்கணுமோ அந்த பாலை தான் அடித்தார், ஒரு எரரும் பண்ணாமல். ஆனால் அவருக்கு ஒரு நேத்திக்கு கடவுள் அருள்ல அவருக்கு ஒரு லக். அவர் ஒரு 10 ரன் இருக்கும் பொழுதே எதேச்சும் அப்படி அவர் எப்போதும் போல ஸ்ட்ரைட் டிரைவ் ஆடுவார்ல, ஆடினாரு. காட்டன் போல்டு பவுலரே பிடிச்சிட்டாரு ஆல்மோஸ்ட், நல்ல ஹைட். ஆனா என்ன ஆச்சுன்னா அவர் கையிலேருந்து வெளியே போயிடுச்சு பால். அங்க மட்டும் சூரியகுமார் அவுட் ஆயிருந்தாரு, கதை காலி. ஒரு 120 ரன்னு 100 ரன்னு அந்த இதுலயே நம்ம இந்தியா ஆல் அவுட் ஆயிருக்கும். ஈஸியா அடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நேற்றுக்கு பும்ரா இல்லை டீம்ல, சிராஜ் தான் இருக்காரு. அப்போ சூரியகுமார் அந்த 16வது ஓவர், அதான் டேர்னிங் பாயிண்ட். செம அடி அடிச்சார் சூரியகுமார். 360 டிகிரி பிளேயர், சுத்தி சுத்தி அடிப்பார் சூரியகுமார் அப்படிங்கிற அளவுக்கு செமையா இருந்தது. வா பார்த்துக்கலாம் அப்படின்னு நல்லா ஆடினாரு. கரெக்டா காமன் கம்போஸ்ட். சில ஷார்ட்ஸ் எல்லாம் நீங்க ஹைலைட்ஸ் கண்டிப்பா பார்க்கணும், அந்த அளவு பிரமாதமா இருந்தது. நிறைய கமெண்டேட்டர்ஸ் எல்லாம் கூட கம்பேர் பண்ணாங்க, எப்படி 175 வந்து ஜிம்பாப்வேக்கு எகெயின்ஸ்டா கபில் தேவ் வந்து ஒரு இக்கட்டான நிலைமையில அடிச்சாரோ அதே மாதிரி நேத்திக்கு சூரியகுமார் யாதவ் வந்து. ஏன்னா சூரியகுமார் வந்து மும்பை பிளேயர், மும்பை இந்தியன்ஸ்ல இருக்காரு, மும்பையிலேயே தான் ரஞ்சி டிராஃபி எல்லாம் விளையாடினாரு, அவருக்கு தெரியும். இருந்தாலும் எல்லாமே கை கொடுக்கணும்ல, எல்லா ஃபேன்ஸோட ப்ரேயர்ஸ். அடி அடி அடின்னு லாஸ்ட் ஓவர் அதே மாதிரி. இந்த சைடு நம்ம ஹர்ஷ்தீப் சிங், அவரு தான் நான் அடிச்சுட்டு வரேன், நான் வரேன், நோ 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 இரு நானே விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி 4 6 6 4ன்னு ஒரு 20 ரன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாரு சூரியகுமார். ஆமா, அந்த ரன்னு மட்டும் இல்லை, அவ்வளோதான். ஒரு வழியா 161 ஃபார் 9 இந்தியன் டீம். சரி, ஓரளவு ஒரு ஹோப். பவுலர்ஸ் வந்து ஆப்போனண்ட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னாலும் என்ன இருக்கணும், ரன் இருக்கணும். ரன் இல்லாம என்ன பண்றது? அப்போ 161 ஃபார் 9 கொஞ்சம் ஃபேன்ஸுக்கும் ஒரு கான்ஃபிடென்ட். சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல்டிங்ல ஹர்ஷ்தீப் சிங், சிராஜ் 2 பேரும் மாற்றி மாற்றி நல்லா பண்ணி ஓரளவு விக்கெட் எடுத்துட்டாங்க. பவர் பிளேலேயே கிட்டத்தட்ட 2-3 விக்கெட் போயிடுச்சு. ஹியர் அண்ட் தேர் 20 30 இப்படியெல்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க. பட் அந்த 161 162 டார்கெட் அதை ரீச் பண்ண முடியல யூஎஸ்ஏல. வருண் சக்கரவர்த்தி, அவர் அக்ஷர் பட்டேல் 2 விக்கெட்டு, இவங்கெல்லாம் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த ரன்னை இந்தியா வந்து டிஃபெண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் வின் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இதுலேருந்து ஒரு மெசேஜ், எந்த டீமையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இது என்னதான் இந்தியன் பேட்டிங் ஆர்டர் வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நேத்திக்கு ஒரு செக் பாயிண்ட் வச்ச மாதிரி தான் இருந்தது. இனி வரக்கூடிய மேட்சஸில் இந்தியன் டீம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆடணும். ஏன்னா சில அவுட்ஸ் எல்லாம் தேவையில்லாத அவுட்ஸ் இருந்த மாதிரி இருந்தது பார்க்கும்பொழுது. பார்க்கலாம் அடுத்த மேட்சஸ்லேருந்து இந்தியன் டீம் அதை ரெக்டிஃபை பண்ணி நல்லா
மீண்டு வருவாங்கன்னு நினைக்கிறோம். இந்தியன் டீமுக்கு வாழ்த்துக்கள். இப்போ நாம பார்க்க போகிறது மார்னிங் ஸ்ரீலங்கா கொலம்போல நடந்த பாகிஸ்தான் வெர்சஸ் நெதர்லாந்து. இதில் பாகிஸ்தான் டாஸ் வின் பண்ணி பவுலிங் பண்ணுறாங்க. அதே மாதிரி நெதர்லாந்து ஒரு கட்டத்தில் நல்லா இருந்தாங்க. ஒரு 127 for 4 அப்படி இருக்கும் பொழுது ஒரு 20 ரன்னுக்கே கிட்டத்தட்ட 6 விக்கெட்டு காலி. 147. இன்னும் ஒரு 7 பால் மீதி இருக்கு. சரி, இதை ஈஸியாக அடிச்சிருவாங்க பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் பேட்டர்ஸும் வந்து பார்த்தா அவங்க ஒரு 20 ரன்னு 20-15 இப்படி அடிச்சுட்டே போகிறாங்க. ஒரு லெவலில் ஓகே, நல்லா தான் இருந்தது. 2 விக்கெட்ஸ் 3 விக்கெட்ஸ் போய் நெதர்லாந்து ஃபீல்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நல்லா கண்டெயின் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஒரு லெவலில் 34 பால்ஸ் நிறைய ரன்னு, 50 ரன்ஸ். அதே மாதிரி 24 பால்ஸ் 4 ஓவர்ஸ் நியர்லி, அதில் பார்த்தீங்கன்னா 35 ரன்ஸ். இந்த மார்ஜினில் இருந்துகிட்டே இருந்தாங்க. திருப்பி 18 பால்ஸ் அப்படி போச்சு. அந்த 18th ஓவர் நல்லா பண்ணார். வைரஸ் 19th ஓவர் பண்ணும்பொழுது என்னாச்சுன்னா செம அடி. அதுக்கு முன்னாடி கரெக்டாக அந்த இதில் கேட்ச், நல்ல கேட்ச் பவுண்டரி லைனில் பாகிஸ்தான் பிளேயருக்கு ஆரிஃப் கானுக்கு கேட்ச் ட்ராப் பண்ணிட்டார். அது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் பிடிச்சிருந்தா செம கேட்ச், மேட்சே டேர்ன் ஆயிருக்கும். பாகிஸ்தான் தோக்குற லெவல். ஒரு பக்கம் ஷாஹின் அஃப்ரிதி, ஆரிஃப் கான், இவர் 11 பால் 25 ரன்னு கிட்ட அடித்து பாகிஸ்தான் வந்து மீதி 3 பால் ஸ்பேர் வச்சு வின் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் மேட்சை. ஆனால் ரொம்ப திணறி தான் வின் பண்ணாங்க நெதர்லாண்டோட. ஏன்னா ஏற்கனவே நெதர்லாந்து வந்து ஆல்ரெடி அப்செட் பண்ணியிருக்கு வேற வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தானை. ஃபர்ஸ்ட் மேட்ச்சு, மார்னிங் மேட்ச்சு ரொம்ப நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ நெதர்லாண்டும் நல்ல டஃப் ஃபைட் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஆஃப்டர்நூன் கொல்கட்டாவில் வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் ஸ்காட்லாந்து. வெஸ்ட் இண்டீஸ் ஹெட்மயர் நல்லா ரன் அடித்தார் செமையாக. சரி, வெஸ்ட் இண்டீஸ் வந்து T20 ஸ்பெஷலிஸ்ட்டு, 2 times வந்து சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க. அப்போது கிட்டத்தட்ட 181 ரன்ஸ் அடிச்சிடுறாங்க. திருப்பி ஸ்காட்லாந்து 181க்கு மேலே சேஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனாலும் வெஸ்ட் இண்டீஸுடைய இதை வச்சு பார்க்கும்பொழுது, இப்போ இருக்கிற வெஸ்ட் இண்டீஸுடைய இதை வச்சு பார்க்கும்பொழுது அடிக்கலாமோ, எது வேணாலும் T20 கிரிக்கெட்டில் நடக்கலாம். ஒரு லெவலில் அடிச்சுட்டே வராங்க. ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் தான் போயிருக்கு. அப்போ பார்த்தா நம்ம ரொமாரியோ ஷெப்பர்ட், IPL எல்லாம் பார்த்துருப்பீங்க. அவர் சில டைம் ஸ்லோவர் ரன் போடுவார், நல்லா அடிப்பாங்க எல்லாரும். அவர் பார்த்தா ஒரே ஓவரில் ஹேட்ரிக்கு, கன்சிக்யூட்டிவாக 3 விக்கெட்ஸ், அப்புறம் ஒரு டாட் பால், அப்புறம் ஒரு விக்கெட், 4 விக்கெட் ஒரே ஓவரில். 5 for 20 அவருடைய பெஸ்ட் ஃபிகர் வேர்ல்டு கப் T20 மேட்சஸில். இந்த மாதிரி வேர்ல்டு கப் T20 ஹேட்ரிக் எடுக்கிற 10th டைம் இந்த மாதிரியான ஹேட்ரிக் நடக்குது. வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரில் இவர் செகண்ட் பிளேயர். இதுக்கு முன்னாடி கம்மின்ஸ் வந்து 2 times வந்து ஹேட்ரிக் எடுத்திருக்காரு. அது மாதிரி பிரெட்லி எடுத்திருக்காரு, லிட்டில் எடுத்திருக்காரு ஸ்காட்லாண்டு. ஸோ நிறைய பிளேயர்ஸ் வந்து ஹேட்ரிக் எடுத்திருக்காங்க. அப்போது ஸ்காட்லாண்டும் அவங்களால பண்ண முடியல, வின் பண்ண முடியல. ஸோ வெஸ்ட் இண்டீஸு 35 ரன்ஸில் வின் பண்ணிடுறாங்க மேட்சை. ஸோ ஃபஸ்ட்டு டே என்ன நடந்தது T20 வேர்ல்டு கப்பில்? பாகிஸ்தான் அகெயின்ஸ்ட் நெதர்லாந்து வின் பண்ணிட்டாங்க. வெஸ்ட் இண்டீஸ் அகெயின்ஸ்ட் ஸ்காட்லாந்து, வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணிட்டாங்க. இந்தியா வெர்சஸ் USA ஈவினிங் மேட்ச்சு, அந்த மேட்ச்சில் பரபரப்பாக இருந்ததில் இந்தியா வின் பண்ணிடுச்சு. ஸோ இதுதான் T20 வேர்ல்டு கப்பில் ஃபஸ்ட்டு டே நடந்த மேட்சஸ்னுடைய ரிவ்யூஸ். நான் உங்கள் சத்யா ஃப்ரம் SS அகாடமி கோவை அண்ட் SS ஸ்போர்ட்ஸ் இந்தியா. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.